இப்படி ஒரு உணர்வுள்ள ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தோட தான் நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. கட்டாயம் நாம் தமிழர் தான் வெல்லுது இந்த தடவை. மதுராந்தகம் பெரிய ஏரி, அது மதுராந்தகம் தொகுதி. இது செங்கல்பட்டு தொகுதிக்குள்ளார இருக்கு. இந்த ஏரியாவே எல்லா கழிவு நீரும் கலக்குது. இதை தடுக்க வேண்டியது யாரோடைய பொறுப்பு? அரசாங்கம் தடுக்கணும். இங்க இருந்து வீராணத்துல இருந்து இங்க கொண்டு வராங்க. இந்த பக்கத்துல இருக்கிற தண்ணியை பயன்படுத்த தெரியல. மக்களுடைய அறியாமையே இப்படி பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சுதான் நம்ம மக்கள்கிட்ட போய் நாம் தமிழர் கட்சி இப்ப பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம். இது வல்ல உங்களுக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எடுத்து வெளியில கொண்டு வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா ஆட்சிக்கு வந்தா சுத்தமா மூடிடுவோம். அது மூடுறது தான் நம்மளுடைய கொள்கை. மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும். அது நடந்துட்டு இருக்கு. அது என்னைக்காவது புரட்சியா வெடிக்கும். போர் நின்றுச்சின்னு அறிவிச்சதால தான் மக்கள் எல்லாம் வெளியில வந்தாங்க. அப்பதான் அவன் குண்டு போட்டு அழிச்சான். அந்த இடத்துல ஒரு தமிழன் இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. அண்ணன் நாம் தமிழர்னு ஆரம்பிக்காம இருந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் துயரமா இருந்தாங்க அந்த நேரத்துல. இதெல்லாம் தான் காரணம். ஒரு அறம் சார்ந்த ஆட்சியே இங்க நடக்கல. 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியா இருக்கலாம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். அதுதான் ஒரு அறம் சார்ந்த ஆட்சி. இங்க ஆனா அப்படி இல்லை. ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை செங்கல்பட்டு நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா அமுதா நம்பி அவர்கள் தான். வாங்க, அவரிடம் பேச வேண்டியது நிறைய இருக்குது, கேட்போம். அக்கா வணக்கம். வணக்கம். முதல்ல ரொம்ப நன்றிக்கா, எங்க வலையொலிக்கு வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், செங்கல்பட்டுக்கு கடலூர்லேருந்து அக்கா டிராவலே திருப்பி செங்கல்பட்டு வேட்பாளர். எப்படி இருக்குக்கா அந்த பயணம்? பயணம் சிறப்பாக போயிட்டுருக்கு. பரப்புரையெல்லாம் போயிட்டுருக்கோம். வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது. நிச்சயமாக்கா. மக்களுடைய மனநிலை நாம் தமிழர் நோக்கி தான் இப்போது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான்க்கா, முக்கியமான கேள்வியாக தான். நீங்கள் 117 பெண்கள் வேட்பாளராக போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆளுமை நீங்கள். இந்த தேர்தல் எல்லா இடத்துலையும் இலவசம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்குது. எல்லாம் பெண்களை மையப்படுத்தி தான் இருக்குது. பெண்களுக்கு 5000 ரூபா, அதுக்கப்புறம் கோடைக்கு 2000 அப்படின்னு சொல்லி எல்லாமே பெண்ணை மையப்படுத்தியே இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்குது. இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வருமாக்கா? வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த தொகை பெருசாக தெரியலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போ இதெல்லாம் எடுத்து என்ன அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை? என்ன சூழ்நிலை? அந்த வறுமை நிலைமையிலே வச்சிருக்கிறது தானே இந்த அரசாங்கத்தோட வேலை. ஏன்னா அவங்க வறுமையில் இருந்தால் தான் இவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. மக்களுடைய அறியாமையே இப்படி பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சு தான் நம்ம மக்கள்கிட்ட போய் நாம் தமிழர் கட்சி இப்போ பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வல்ல உங்களுக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு சரியான வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்போ எடுத்து பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் மனநிலையும் மாறிட்டு இருக்கு. இப்போது இதுதான் அவங்களுடைய இந்த அந்த மக்களுடைய அறியாமையே. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க திட்டம் போடுறது எப்படியும் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு கிடையாது. ஆனால் இந்த வாக்குகளை வாங்கணும் தானே செய்கிறாங்க. மக்களுக்காக நல்லது செய்யணும், வாக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு நம்புறாங்கல்ல. மக்களுக்காக அதான் மக்களுடைய அறியாமையே இவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. மக்கள் பாவம். அவங்களுக்கு அந்த வறுமை நிலைமையில் கொண்டு இப்போது சாராயத்தை திறந்து விட்டுட்டாங்க. டாஸ்மார்க் கடை எங்கேயுமே. அதில் போய் குடிச்சு அந்த அவங்களுடைய அந்த சிந்திக்கிற திறனே போயிடுச்சு இப்போது ஆண்களுக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே அடிமையாகிடுறாங்க. அந்த குடிக்கே அடிமையாயிட்டு மற்றது எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. இப்போ குடும்பத்தில் குழந்தைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், குடும்பம் பார்க்கணும், அந்த சிந்தனைக்கே அவங்க வர்றதே இல்லை. குடிச்சிட்டு அவ்வளோ கீழே விழுந்து கிடக்குறாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலைமைக்கு ஏன் தள்ளுறாங்க? இவங்க காசு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நம்ம ஜெயிச்சு நம்ம மட்டும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆட்சியாளர்கள். அதை மட்டும் தான் சிந்திக்கிறாங்க, மக்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை. இதை தான் நம்ம சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லாம் குடிகாரலாக்கிட்டாங்க. நீங்கள் பொத்தாமதோ எல்லாருமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அரசுக்கு தெரியாதா? இப்போ இவ்வளோ பேரை குடிகாரனாக்கியிருக்கோம். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் நம்மளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, நம்ம காசு கொடுத்தாலும் வாக்களிக்க மாட்டேன்னு அவங்க ஒரு அரசுக்கு தெரியாதா? அப்போ இப்போ 1,30,00,000 பேருக்கு காசை காலையில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க.
அப்போ இதோட பண்ணாலும் நடக்காதுன்னு தெரிஞ்சால் போடுவாங்களா? அதுதான் மக்கள் மாற்றணும். மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும். இதுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்துறது தான் இப்போ நாம் தமிழர் கட்சி. மக்கள் புரட்சிக்கு தயார்படுத்துறது தான் இப்போ அந்த வேலைகளை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ 36 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து சிந்திக்காமல் போடலை. இந்த அரசு தான் தேவை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேச்செல்லாம் கேட்குறாங்கல்ல. இப்படி ஒரு அரசை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சிந்திச்சு தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. இந்த சிந்தனையை தூண்டுறது, கருத்தியெல்லாம் மக்களை கொண்டு வர்றது தான் நாம் தமிழர் கட்சியோட வேலை. அது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது என்னைக்காவது புரட்சியாக வெடிக்கும். கட்டாயம் நம்ம நாம் தமிழர் ஆட்சி மலரதான் போகுது. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா மக்களை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. முதல்ல நம்ம என்ன நினைப்போம், மக்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அவங்க உழைப்பில் அவங்க முன்னேறி வரணும்னு தான் ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் நினைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இலவசத்தை கொடுத்து நீங்கள் வீட்டிலே இருங்கம்மா, நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த இதெல்லாம் இல்லாமல் மாற்றி நாம் தமிழர் ஆட்சி வந்தால் கட்டாயம் நடக்கும். அவங்கவுங்களுக்கு அங்கே அந்த என்ன இப்போ கரும்பு விளையுதுன்னா அதுக்கான பொருளாதாரத்தை கரும்பு ஆலை போட்டு அதுக்கான வெள்ளங்கள் எடுத்து அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, இங்கே உள்ளூரில் எப்படி விற்பனை பண்ணுறது, இதுக்கான திட்டங்கள் நாம் தமிழர் வரைவில் நிறைய வச்சுருக்கோம். அது ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி என்ன விளையுதோ அந்த விவசாயத்தில் ஆடு மாடு மேய்க்கிறது, அரசு பணி, இது மாதிரிலாம் கொண்டு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடாகவே கொண்டு வந்துட்டுருக்கோம். அண்ணனும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் வரும். இவர்கள் இதுவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு புரிய வச்சு கொண்டு வருவோம். இப்போ எல்லா இளைஞர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது இப்போது நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு கட்டாயம் நடக்கும். பேரன் பேத்தி எடுத்துட்டீங்க, ஒரு தலைமுறையை பார்த்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக திராவிடம் என்பது வந்து இங்கே வேரூண்டி இருக்குது. அந்த திராவிட கட்சிகள் பல திட்டங்களை இந்த மக்களுக்காக அது வந்து மக்களிடம் போய் சேர்ந்துதா, பலன் அடைந்தாங்களா மக்கள், இல்லை இவர்கள் படைந்தாங்களா, இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கிட்டு இந்த 70 ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல அரசியல் மாற்றத்தை பார்த்துருப்பீங்க. அதிமுக வந்திருக்கு, திமுக வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு 2009க்கு அப்புறம் இந்த நிலைக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு தோன்றிருக்கு. என்ன மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை அந்த கட்சிகள் செய்த எதுவுமே நன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போப்பா 2009 நீங்கள் சொன்னீங்க, இதுவே ஒரு தமிழன் இந்த இடத்துல ஆட்சி ஆண்டிருந்தா அன்னைக்கு இந்த இறுதிக்கட்ட போர் நிறுத்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஏமாற்றம் தான். போர் நின்றுச்சின்னு அறிவித்ததால தான் மக்கள் எல்லாம் வெளியில் வந்தாங்க. அப்போ தான் அவன் குண்டு போட்டு அழித்தான். அந்த இடத்துல ஒரு தமிழன் இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த இதில் தான் நிறைய இளைஞர்கள் வந்து பொங்கி எழுந்து நம்ம ஒரு இயலாமையால் தான் நிறைய அண்ணன் நாம் தமிழர்னு ஆரம்பிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் மனநோயாளியே கூட ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப துயரமாக இருந்தாங்க அந்த நேரத்தில். இதெல்லாம் தான் காரணம். அவங்களுக்கு ஒரு அறம் சார்ந்த ஆட்சியே இங்கே நடக்கலை. 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியே இருக்கலாம், அது ஒரு அறம் சார்ந்த ஆட்சியே கிடையாது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், அதுதான் ஒரு அறம் சார்ந்த ஆட்சி. இங்கே ஆனால் அப்படி இல்லை. இப்போ திராவிட ஆட்சி கொண்டு வந்தீங்க. இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன சரி பண்ணணும் நமக்கு தான் தெரியும், அடுத்தவங்களை கொண்டாந்து உட்கார வச்சா அது தெரியாது. இப்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க. நாங்கள் இப்போ போகிறோம் பரப்புரைக்கு, போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்குறது, ஏம்மா அந்த மதுவை எப்படியாவது ஒழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுங்கம்மா, அதுக்கான வேலை. ஆண்கள் ஓட்டுலாம் அவங்களுக்கு வராதுல்ல. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஆண்களுக்கு வந்து நாங்கள் உண்மையிலேயே உடல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தென்னம்பால் பனம்பால் வந்து அது வந்து கொடுக்கப்படும் சொல்லி அண்ணன் வரைவிலே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக அண்ணன் கூட பனைமரம்லாம் ஏறி அதை வந்து அதில் நீங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதையும் இருக்காது, உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்காது. அதுதான் முன்னாடி இருந்தது. இவங்க தான் வந்து இவங்க வியாபாரத்துக்காக இவங்க வருமானத்துக்காக டாஸ்மார்க்கை திறந்து விட்டு இவ்வளோ தாலிக்கு தங்கம் கொடுக்குறோன்னு சொல்லி தாலி அறுத்த வேலையை தான் பார்த்தாங்க. அதுதான் அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், மது போதையால் எவ்வளோ குழந்தைங்க முதற்கொண்டு என்னோடய பேத்தி வயசு தான் இருக்கும், 2 வயசு 5 வயசு, இதெல்லாம் எதெல்லாம் நடக்குதுன்னா மது போதையால் தான் இது நடக்குது. முதல்ல கலாச்சார சீரழிவே கட்டவிழ்த்து விட்டதே இவங்க தான், ஆட்சியாளர்கள் தான். இதை தடுக்கணும்னு நினச்சா அவங்க தடுத்துருக்கலாம். போதையை தடுக்க முடியாதா இவங்களால? எப்படி வெளியில் போகுது, எப்படி அந்த இளைஞர்கள் கையில் போகுது? பள்ளிக்கூடம் வரைக்கும் இன்றைக்கி போயிடுச்சு கஞ்சா.
எவ்வளோ சமுதாயம் எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா அந்த ஆட்சியாளர்களால் முடியும். ஆனால் அவங்களுக்கு அது இல்லை. அதன் மூலயமா வரக்கூடிய வருமானம் தான் தேவையாப்படுது. மக்களை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி இப்போ வந்திருக்கோம். மக்கள்கிட்ட கருத்தியல் புரட்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறீங்க. இப்போ 2016 தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. ஆனால் தொடர்ச்சியாக வாக்குகள் அதிகரித்து கொண்டே தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு வெற்றி என்ற இலக்கை நிர்ணயித்தாதான் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா மாற்றமுமே வெறும் வார்த்தைகளாக இருக்குது. எங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை, இது செயல்படுமாங்கிற ஒரு வாதத்தை வைத்து கொண்டே வர்றாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து புலவர் கலிய பெருமாள் அவர்களுடைய மருமகள். எங்களுக்கு வந்து இயக்கம் சார்ந்த பணிகள் தான் நிறைய தெரியும். ஒரு இயக்கமாக வந்து எங்கள் மாமனார் சாதி ஒழிப்பு, வர்க்க போராட்டம் இதுக்கெல்லாம் தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு தமிழ் தேசியம் வளரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க ஆயுத வழியில் ஒரு புரட்சியை முன்னெடுத்தாங்க. எங்களுக்கு அது சார்ந்து தான் தெரியும். 2009 அப்புறம் தான் அண்ணன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி தகவல் கிடச்சி அதில் இணைஞ்சி, ஏன்னா நம்மளுடைய எதிராளி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதை தான் நம்ம எடுக்க முடியும். அப்போது இந்த திராவிடர்கள் நம்மளை வந்து அந்த வாக்குங்கிற ஆயுதத்தை எடுத்து தான் இவ்வளோ நாள் நம்மளை அடிமைப்படுத்தி நடத்திட்டு இருக்காங்க. அப்போது நம்மளும் இந்த ஆயுதத்தை எடுத்தால் தான், வாக்குங்கிற ஆயுதத்தை எடுத்தால் தான் இது சரியான பாதைக்கு, தமிழ் தேசிய பாதைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத உணர்ந்து அண்ணனோட பயணிக்க ஆரம்பித்தேன். நான் 2016 அண்ணா நகர் தொகுதியில் வேட்பாளராக நின்னேன். 2014 வேட்பாளர்? ஆமாம், அண்ணா நகரில் நின்னேன். 2021 விருதாச்சலத்தில் நின்னேன். இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் படிப்படியாக உயர்ந்து இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம வளர்ந்துருக்கோம். இது அடுத்தது வெற்றியாக மாறும். இந்த தேர்தலில் அது வெற்றியாக மாறும். அதனால வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அது எப்படி இப்போ படிப்படியாக உயர்ந்தாவே அது மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே உங்களுக்கு. இப்போ அவங்களே கட்சி ஆரம்பித்தாங்கன்னா கூட திமுகவே எப்போ வந்தது ஆட்சிக்கு, அதே மாதிரி தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாத்தியமாங்கிற ஒரு இடத்துல நின்று எல்லாருமே அந்த 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 விஷயத்தை பேசுகிறாங்கல்ல. இப்போ விவசாயத்தை சொல்கிறீங்க. விவசாயத்தில் ஆடு மாடு மேய்ப்பதை வந்து நான் அரசு பணியாக்குவேன்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அதை தாண்டி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவேன்னு சொல்கிறாங்க. இதை வைத்து கொண்டு மட்டுமே இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த டாஸ்மாகை மூடணும் பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு மாற்றாக இந்த இடத்துக்கு அந்த பொருளாதாரத்தை நீங்கள் நகர்த்திட்டு வர முடியுங்கிற ஒரு உறுதியாக இருக்குப்பா. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏரியை காணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட பொதுமக்களே மனு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மூடிட்டாங்க ஏரியை. இப்போ பாலாறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், செங்கல்பட்டில் பாலாறு ஓடிட்டுருக்கு. அதில் தடுப்பணை கட்டி அந்த தண்ணியெல்லாம் போய் கடலில் கலக்குது. அதில் ஒரு தடுப்பணை கட்டினாவே அந்த பகுதி விவசாயத்துக்கு கொடுக்கலாம், பொதுமக்களுக்கு நீர் கொடுக்கலாம். திட்டம் இருக்கா அவங்க கிட்ட? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்படி தான் மாற்றுவோன்னு சொல்கிறோம். எவ்வளவோ அரசாங்க நிலமெல்லாம் இருக்குது. அரசாங்கமே குத்தகைக்கு விடலாம் மக்களுக்கு. இதில் விவசாயம் செய்யுங்க, இதில் பொருளாதாரத்தை ஈட்டுங்க, அதெல்லாம் அரசாங்கமே சொல்லலாம். ஆனால் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அது மாதிரி தான் நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வரோம். இது சின்ன விஷயம், ஆனால் இது இன்னும் நிறைய இருக்குது. தொழில் சார்ந்த வளர்ச்சியையும் கொண்டு வர முடியும், இதையும் கொண்டு வர முடியும். படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அப்படி தான் கொண்டு வரணும். அதுதான் வளர்ச்சியாக இருக்கும். செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்னையோட ஒரு அடுத்த வளர்ச்சிக்கான பகுதியாக தான் பார்க்குறாங்க. அதாவது எப்படியெல்லாம் சென்னை வந்து நீண்டு கொண்டே போகுதோ, அதோடைய நகரம் பெருத்து கொண்டே போகுதோ, அடுத்த கட்டமாக செங்கல்பட்டு, அடுத்து அது வந்து அப்படியே திண்டிவனம் வரைக்கும்பாங்க. இப்போ செங்கல்பட்டு தான் உற்று நோக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிது. அதோட வேட்பாளர் நிற்கிறீங்க. அங்கு நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி தீர்வு கொடுக்க போகிறீங்க? இப்போது அங்கே வந்து கொலவாய் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குப்பா, பெரிய ஏரி. அதில் வந்து முன்னாடி வந்து தண்ணியே எடுத்து பயன்பாட்டுக்கே, குடிக்கிறதுக்கே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போது அந்த ஏரியில் எல்லா கழிவு நீரும் கலக்குது. அது அரசாங்கம். மதுராந்தகம் ஒரு பெரிய ஏரியா. மதுராந்தகம் பெரிய ஏரி. அது மதுராந்தகம் தொகுதி. இது செங்கல்பட்டு தொகுதிக்குள்ளார இருக்குது. இந்த ஏரியாவே எல்லா கழிவு நீரும் அங்கே தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க, கலக்குது. இதை தடுக்க வேண்டியது யாரோடைய பொறுப்பு? அரசாங்கம் தடுக்கணும். தடுத்துட்டு அந்த ஏரியை சுத்தப்படுத்தி தண்ணியை, அடியில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் அது கொண்டு வரணும். இங்கேருந்து வீராணத்துலேருந்து இங்கே கொண்டு வராங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்த தெரியல.
எதனால் அப்படி இருக்காங்க? எதனால் அங்கே வந்து அது ஆக்கிரமிக்கப்படுதா இல்லை பயனற்ற? இல்லை அதில் கழிவு நீர் எல்லாமே கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரசு மருத்துவமனை அங்கே என்ன நிறுவனங்கள் இருக்கோ அதுக்கான கழிவு நீர்கள்லாம் குளத்துல பயன்படுத்த அதை தடுக்கணும்ல, ஒரு அரசு தடுக்கணும்ல. அதை செயல்படுத்தலை அவங்க. அது இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சுங்கச்சாவடி இருக்குது, அதில் மக்களுக்கு அங்கே உள்ளூர் பகுதி அவங்க தான் இடம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அவங்களுக்குமே கட்டணம் வாங்குறாங்க, அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் வந்தால் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களும் டாஸ்மார்க் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வெளியில் கொண்டு வர்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் சுத்தமாக மூடிடுவோம், அது மூடுறது தான் நம்மளுடைய கொள்கை. அது வேறு. இது எங்கள் தொகுதியில் இந்த ஏற்பாடுகள்லாம் நாங்கள் நடத்துவோம். வெற்றி பெற்றால் இதெல்லாம் நடத்தலான்ட்டு. இறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை 230 தொகுதியில் தனித்தே போட்டிடுறீங்க. உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க? வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாற்றுக் கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த இலவச திட்டங்களை அறிவிச்சே இவங்க சொல்லியே மக்கள் வெறுப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அது வந்து அவங்களுக்கு வெறுப்பாகவே மாறி இருக்கு. ஆமாம், வெறுப்பாகவே மாறிடுச்சு அவங்களுக்கு. எல்லாம் எங்கள்கிட்ட போகிறக்குள்ள சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் சரியான திட்டம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இல்லை, உள்ளூரில் என்ன தேவைன்றது அந்த மக்களுக்கு தெரியும். அந்த தேவையை நிவர்த்தி செய்யாமல் ஏமாத்துறதுக்கு தான் அந்த திராவிட கட்சிகள் மற்ற இப்போ புதுசாக வந்த கட்சிகள்லாம் எதுக்கு 2000 ரூபா கொடுத்தா நாங்கள் 2500 என்ன ஏலமாக விடுறீங்க மக்களை வச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமாக இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலைக்கு நம்ம மாநாடு நடத்தினோம். இப்போ 1 பைசா கொடுக்கல. ஆமாம், 1 பைசா கொடுக்கல. முதல்ல சாப்பாடு கூட நம்ம வாங்கி கொடுக்கல, தண்ணி கூட எல்லாமே தண்ணி சாப்பாடு குழந்தைங்க குடும்பத்தோடு வந்துட்டாங்க. அதை பார்த்தே மக்கள் வந்து ரொம்ப பிரமிச்சிட்டாங்க. இப்படி ஒரு உணர்வுள்ள ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தோடு தான் நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்துலையும் பிரகாசமாக இருக்குது. கட்டாயம் நாம் தமிழர் தான் வெல்லுது இந்த தடவை. இவ்வளோ நேரம் எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிக்கா. நன்றி.